வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு. தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனர். தலைக்கணம் காட்ட வேண்டாம், தமிழ்நாடு பொறுக்காது என்று மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. 1960களில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம்? இருமொழிக் கொள்கை தொடர்பாக அண்ணாமலை கேள்வி. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம். பாசிச அணுகுமுறையை கையில் எடுப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்போம் என்றும் உறுதி. தனிப்பட்ட பிரச்சனையை கூட மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பேசும் எடப்பாடி பழனிசாமி தற்போது எங்கே பதுங்கியிருக்கிறார்? இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை குறிப்பிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. மத்திய அரசு கல்வி நிதியை தராதது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டுவிட்டார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததால் தெரிய வாய்ப்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது. மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு, ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 98 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 18 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய தகவல். கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடை மாறியதால் கூட்டம் மொத்தமாக கூடியதால் நெரிசல். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட 2 அகழாய்வு இடங்களும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அகரம் பவுண்டேஷனின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் நடிகர் சூர்யா. அலுவலகமாக இல்லாமல் புத்துணர்ச்சியை அளிக்கும் இடமாக இருக்கும் என்றும் பேட்டி. மயிலாடுதுறையில் மனைவியை ரயிலில் ஏற்றிவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்த முதியவர். கீழே விழுந்ததில் காயத்துடன் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே களைகட்டிய மீன்பிடி திருவிழா. 150 ரூபாய் செலுத்தி கெளுத்தி, கெண்டை, விரால், ஜிலேபி மீன்களை அள்ளி சென்ற மக்கள். கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் விடுதி லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத். தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டை உடைத்து மீட்டனர். சேலத்தில் 100 வயதை தொட்ட மூதாட்டிக்கு பிறந்தநாள் மற்றும் சதாபிஷேக விழா கோலாகலம். மகன், மகள்கள் முதல் கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்திகள் வரை பங்கேற்று வாழ்த்து. ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானிக்கு மகாசுசார் ஆளுநர் விருது. விளையாட்டு, சுகாதாரம், கல்வி, கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியதற்காக பாராட்டு. இந்தியாவில் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக அமெரிக்கா அளித்து வந்த 175 கோடி ரூபாய் நிறுத்தம்.
டெஸ்லா அதிபர் எலான் மஸ்க் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதிரடி நடவடிக்கை. வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு. தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனர். தலைக்கணம் காட்ட வேண்டாம், தமிழ்நாடு பொறுக்காது என்று மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. 1960களில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம்? இருமொழிக் கொள்கை தொடர்பாக அண்ணாமலை கேள்வி. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம். பாசிச அணுகுமுறையை கையில் எடுப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்போம் என்றும் உறுதி. தனிப்பட்ட பிரச்சனையை கூட மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பேசும் எடப்பாடி பழனிசாமி தற்போது எங்கே பதுங்கியிருக்கிறார்? இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை குறிப்பிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. மத்திய அரசு கல்வி நிதியை தராதது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டு விட்டார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததால் தெரிய வாய்ப்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது. மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு, ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 98 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 18 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய தகவல். கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடை மாறியதால் கூட்டம் மொத்தமாக கூடியதால் நெரிசல். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட 2 அகழாய்வு இடங்களும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அகரம் பவுண்டேஷனின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் நடிகர் சூர்யா. அலுவலகமாக இல்லாமல் புத்துணர்ச்சியை அளிக்கும் இடமாக இருக்கும் என்றும் பேட்டி. மயிலாடுதுறையில் மனைவியை ரயிலில் ஏற்றிவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்த முதியவர். கீழே விழுந்ததில் காயத்துடன் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே களைகட்டிய மீன்பிடி திருவிழா. 150 ரூபாய் செலுத்தி கெளுத்தி, கெண்டை, விரால், ஜிலேபி மீன்களை அள்ளி சென்ற மக்கள். கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் விடுதி லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத். தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டை உடைத்து மீட்டனர். சேலத்தில் 100 வயதை தொட்ட மூதாட்டிக்கு பிறந்தநாள் மற்றும் சிராபிஷேக விழா கோலாகலம். மகன், மகள்கள் முதல் கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்திகள் வரை பங்கேற்று வாழ்த்து. ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானிக்கு மகாசுசார் ஆளுநர் விருது. விளையாட்டு, சுகாதாரம், கல்வி, கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியதற்காக பாராட்டு.
இந்தியாவில் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக அமெரிக்கா அளித்து வந்த 175 கோடி ரூபாய் நிறுத்தம். டெஸ்லா அதிபர் எலான் மஸ்க் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதிரடி நடவடிக்கை.